வண்டியில யாரு போறா பாத்தீங்களா? நம்ம பழனி பைய நமக்கு ஒரு வார்த்தை சொன்னானடா. ஏடா ஊருக்கெல்லாம் சொன்னா எல்லாருக்கும் சோறு போடுமே. அதான் ரகசியமாவே கல்யாணம் பண்ணிட்டு போறாட்டா. சொன்னாலும் மொய்ய எழுதிட்டீங்க. அட போங்கடா. அண்ணே இன்னைக்கு யாரு நீ ஆட்டம்? நம்ம ஆண்டுபட்டு பாண்டித்துறை மகன் நம்ம பஞ்சவர்ணா. அவ உடம்ப பார்த்தா கண்ணு கிறங்குதான் உறங்குதான்னு தெரியலடா. உடம்பு என்னையா, அவ ஆட்டத்தை பாக்கணும்னு இடுப்ப ஒடிச்சு துடுப்பு போடுவான். நேரமாச்சு விளக்க பொறுத்துறா. அப்புறம் வர சாமி பாருங்க. சாமி கும்பிட கூட தோணல, அவ்வளவு அவசரம் அவனுக்கு. நீங்க வேற, அந்த பையன் என்னைக்கு சாமி கும்பிட்டான்? அதானே அவனுக்கு ஆத்தா அப்பன் சாமி பூமி எல்லாமே அந்த மச்சி விட்டு மலைய பையன் தானே. எழுந்துடுறா. என்னடா பொண்ணு எப்படி இருக்கு? பொண்ணு நல்லா தான் இருக்கு. கல்யாணத்துல நீங்க இல்லாதான் எனக்கு என்னமோ மாதிரி இருந்தது. என் நினைப்பெல்லாம் கூட அங்கதான்டா இருந்தது. ஆமா, பொண்ணு எங்கடா? வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியே நிக்கிறாயா? போடா, போய் கூப்பிடுறா. நான் பார்க்க வேணா? இந்த வந்துடுறையா. ஐயா காலைல விழுந்து கும்பிட்டுக்க. வா வாப்ல வால வா. ஐயா காலில் விழுந்து கும்பிட்டுக்க. பழனி, கொட்டத்து வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிருக்கு. இனிமே நீ அங்கேயே இருந்துக்க. ஈஸ்வரி, நாகேஸ்வரி, கஸ்தூரி, உன் பக்திக்கு மெச்சினேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் பெண்ணே. தினம் குளிப்பாட்டி பஞ்ச பூசி கும்பிட்டா உனக்கு சீக்கிரம் ஒரு மாப்பிள்ள வரமாட்டானான்னு பாக்குற. இன்னும் உன் புருஷன் பேரை எழுதலையேடி. பேசாம நான் சொல்றத கேளு. ஏண்டி கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? ஏன் இப்படி உயிரை வாங்குற? சும்மா இருக்கத்தான் நான் பிறக்கலையே. என்னத்தான் ஆடு ஆடுன்னு ஆட வச்சுட்டான். ஒண்ணு கேட்க மறந்துட்டேனே. ஏண்டி, உன் மனசுல என்ன நினைச்சு நீ சாமி கும்பிட்ட? எதையோ நினைச்சு கும்பிட்ட. உனக்கு என்ன? எனக்கு என்னவா? உங்க அப்பா நாடு பாழா போகுதுன்னு தானா புலம்பிக்கிட்டு இருக்காரு. நீ என்னடா நாக தேவதை கிட்ட நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படியே போச்சுன்னா நீ ஔவையாராயி யானை பழத்தை புழிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்ப என்ன என்னடி செய்ய சொல்ற? அப்படி வா வழி. கஸ்தூரி, இந்த ஊர்ல உனக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான். நான் சொல்றத கேளு. உனக்கு 50 வயசு ஆனாலும் உங்க அப்பா உன்னை குழந்தைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவராவது உனக்கு என்னடி வெறுத்துட்டியா? வழிநடுக வண்டியில முதலாளிய கடவுள் கடவுள் கடவுளே, நல்ல வழி கிடைச்சிருக்குதுன்னு பூரிச்சு போனேனே. என்ன இங்கவே வாழ விடுவானா? என்னை பார்த்து கொஞ்சமும் காட்டிக்கலையே. ஒருவேளை மறந்துட்டானோ? அடிப்பட்ட நாகமாச்சு கடிக்காம விடுமா?
எக்கோ. என்னக்கா ராத்திரி நினைப்பு தண்ணியில மிதக்குதா? நீங்க பழனி அண்ணன் பொண்டாட்டியாமே. நான் யார் தெரியுமா? ஆண்டிபட்டி பாண்டித்தர மக பஞ்சவர்ணம். இந்த வட்டாரத்துக்கே நான் தான் பெரிய ஆட்டக்காரி. இவ இருக்காளே, இவ பேரு கஸ்தூரி. தேவையில்லாதுக்கெல்லாம் கவலைப்படுவா. என்னக்கா அது ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு காலமானாலும் உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. கேட்டா கஷ்டம் கவலைன்னு காரணத்தை சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, கஞ்சிய குடி கந்தல கட்டு, கையை ஏண்டா கட்டுற? இன்னும் அந்த பழைய புத்தி போகவே இல்லை. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எத்தனை தியாகத்தை செஞ்சீங்க, என்ன பிரயோஜனம்? இன்னமும் காசு இருக்கிறவனும் கையும் உணவனும் தானே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி நிலைமை இருக்கிறப்போ நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு நான் எப்படி ஒத்துக்கிறது? என்ன கொடுமையப்பா! பள்ளிக்கூட மணி சத்தம் கேட்டு துள்ளி ஓட வேண்டிய குழந்தைங்க லாரி ஆரம் சத்தம் கேட்டு பயத்தோட ஓடுறாங்க. ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய மாற்றம் அவசியம் தேவை. ஐயா ஐயா, எனக்கு ஒரு சின்ன ஆசை. நீங்க இதே மண்ணுல இன்னொரு தரம் அவசியம் பிறக்கணும், சர்வாதிகாரியம். அப்பதான் இந்த நாடே உருப்படும். அப்பா என்னம்மா? சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன்ப்பா. அதான் போற வரையிலையும் இது ஒரு வேலை மிச்சம் இருக்குல்ல. ஆமா, வணக்கண்ணே. என்னடா என்ன தேடி வந்திருக்க? ஒண்ணும் இல்லண்ணே, எங்க முதலாளியா ஒரு செய்தி சொல்லி அனுப்பிச்சாங்க. தெரியும்டா, பொன்னம்பலம் வெளியூர்ல இருந்து வந்து இந்த ஊர்ல நிலம் வாங்கினவன். இன்னைக்கு பஞ்சாயத்துல அவனுக்கு ஒத்தாசை நான் பேசக்கூடாது, அதானே? வேற என்னங்க, ஐயாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டவரு. உங்களுக்கு நான் சொல்லணுமா? நான் சொல்லட்டான். இந்த வெங்கலத்தை ஒண்ணு வெறும் பேலடா விரட்டி பார்க்க. பொன்னம்பல நிலத்துல இவரே ரோடு போட்டுக்க. பஞ்சாயத்தையோ முதலாளி விலைக்கு வாங்கினாலும் என்ன விலைக்கு வாங்க முடியாது. கலெக்டர் வரைக்கும் போயாவது, கடைக்கு வரைக்கும் பார்த்துவேன். போய் சொல்லு வா. உங்க முதலாளி ஐயா வந்து அவரை பத்தி என்ன? அவரை பத்தி இப்ப திங்கிற சோறு அவர் விட்டுது, இந்த உடம்பு அவர் வளர்த்தது. நீங்க வேலை விட்டேன்னு போயிட்டா நான் வீட்டுல தனியா தானே இருக்கணும். என்ன பிள்ளை இது? கொட்டத்துல மாடு கட்டி கிடக்கு, பக்கத்துல முதலாளி ஐயா வீடு இருக்கு, அக்கம் பக்கத்துல ஊர் ஜனங்க வேற. அப்புறம் என்ன உனக்கு? ஆத்தி பொங்கிட்டு நாள் முச்சோட வீட்டுல சும்மா தானே இருக்கேன். நானும் ஏதாவது வேலை வெட்டிக்கு போட்டா? ஐயோ ஐயோ, முட்டாள்றி நீ. புது பொண்ணாச்சேன்னு உன் வேலையை 2 நாளைக்கு வெள்ளையம்மா பாத்துக்கிட்டா, நாளையில இருந்து கொட்டங்கழுவி பச்சை நெல்லு குத்தி வைக்கிறது வரைக்கும் நீதான். பொண்ணு, வெத்தலையில சுண்ணாம்பு போட்ட வேணா, கொஞ்சம் கிட்ட வந்து ஒட்டி உட்காரு. மாமா, நீ என்னத்தான் கட்டிக்க போறேன்னு முதலாளி ஐயாவுக்கு முதவே தெரியுமா? நல்லா இருக்குது. பச்சை கிளி மாதிரி பூங்குளத்துல உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, டாய் உனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், குப்பனை ராசாத்தையும் கூட்டிட்டு போய் உங்க அப்பா ஆத்தான்னு சொல்லிக்கிறாரு. நகை நட்டெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சதே அவர் தானே. உங்க முதலாளி நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பயமா? அவர் என்ன பேயா பிசாசா? பொண்ணு, எங்க பாட்டன் பூட்டேன் அப்ப ஆத்தா யாருமே கோயிலுக்கு போனதில்லை. ஏன் தெரியுமா? முதலாளி ஐயா தான் எங்களுக்கெல்லாம் குலதெய்வம். அவரை மனசுல நினைச்சிட்டு படு, பயமெல்லாம் போயிடும்.
For more updates, like, comment, subscribe to our channel.